ஹார்ட்டும் சுகரும் இதோட ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய பேருக்கு சக்கரை நோய் இருக்கும். ஸோ எங்களுக்கெல்லாம் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு இதுதான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரன்றது கண்டுபிடிக்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சைன். இப்போ வந்து ஏஜ் குரூப் வந்து டிஃப்ரென்ஸே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் ஒரு 20 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 வயசு இருக்கவங்க மேலே தான் வரும். ஸோ அதெல்லாம் இருக்கவங்க தான் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். ஆனால் இப்போலாம் இந்த டயட், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் தாண்டி ஒரு 30-20 வயசுலேயே எல்லாம் வருது. என்னோட இயர்லியஸ்ட் பேஷன் வந்து ஒரு 24 இயர்ஸ் ஹார்ட் அட்டாக் வந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ன்றது நெஞ்சில், செஸ்ட்டில், சென்ட்ரலில் வலிக்கும். ஸோ வலிக்கும் போது உங்களுக்கு அதோடு சேர்த்து அந்த வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். அது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா சடனாக இல்லை, கொஞ்சம் கிராஜுவலாக ஸ்டார்ட் ஆகி ரொம்ப அதிகமாகும். கண்டிப்பாக இருக்குது. இப்போது சுகர் கண்ட்ரோல் பண்ணுறது தான் மெயின் ஐடியா. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபாஸ்டிங் சுகர் லெஸ் than 140, HbA1c less than 7.5 இதெல்லாமே வந்து ஒரு ரிலேட்டிவ் ஃபேக்டர் எப்படி கண்ட்ரோலாக வச்சுக்கிறது தான். அன்னெசரி கார்போஹைட்ரேட் இருக்க மாதிரி ஃபுட்டோ அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில இதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் தினேஷ்குமார் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து ஹார்ட் ரிலேட்டடான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கான ஒரு கேள்வி. ஒருவேளை தொடர்ந்து நிறைய நாள்ல வந்து டயபெட்டிஸால கஷ்டப்படுறாங்க, நாள்பட்டு அவங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இதயம் எப்படியெல்லாம் பாதிக்கப்படும்? முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஹார்ட் ரிலேட்டடான பிரச்சனை டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு அப்படிங்கிறது எவ்வளவு நாள்பட்டு சர்க்கரை நோய் இருக்கும்போது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு? ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். இப்படி சொல்லிங்கன்னா ஒரு ஹார்ட்டும் சுகரும் இதோட ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய பேருக்கு சக்கரை நோய் இருக்கும். ஸோ எங்களுக்கெல்லாம் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு இதுதான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டேர்ம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு இது இருக்குது, அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் இது இருக்குது, அத்ரோஸ்க்ளரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது ரத்த குழாய்ன்றதை எடுத்துக்கலாம். அதுதான் மெயினாக நம்ம ஹார்ட்டோட மசில் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணணும். ஸோ இந்த இதில் ஒரு படிமானம் ஆகும், அது பேர் தான் அத்ரோஸ்க்ளரோசிஸ் சொல்லுவாங்க சயின்டிஃபிக்காக. ஸோ இது எல்லாருக்கும் ஆரம்பிக்கும். இப்போ அவங்கள பிறந்த எல்லா ஒரு ஹியூமனுக்கும் ஆரம்பிக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து ஆரம்பிக்கும். பட் ஆனாலும் இப்போ சுகர் இருக்கவங்களுக்கு ரொம்ப அசிலரேட்டடாக இருக்கும். அப்படின்னா அவங்களுக்கு அதே டைமில் ஆரம்பிக்கும். பட் ஆனால் ரொம்ப அதிகமாக இந்த படிமானம் ஆகும். ஸோ இது எப்படி நம்ம கம்பேர் பண்ணலாம்னா, இப்போ ஒரு வீடுக்கு நம்ம ஒரு இது போடுறோம், பைப் போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு போடும்போது நல்லாயிருக்கும். ஆனால் அது போக போக வருஷங்கள் ஆகும், அதுவே துரு பிடிச்ச ஒரு இதாகும். இந்த அத்ரோஸ்க்ளரோசிஸ் அதே மாதிரி தான். ஸோ வருஷங்கள் ஆகும், இதாகும். பட் ஆனால் ஒரு சுகர் இருக்கவங்களுக்கு ரொம்ப அதிகமான ஃபாஸ்ட்டாகவும் இதாகவும். ஸோ இதனால் ஹார்ட் அட்டாக்கும் ஹார்ட் ஃபெயிலியர் வர்றது ரொம்ப ஒரு ஃபாஸ்டராகவும் ஈஸியாகவும் வரும். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்கண்ட்ரோல்டாக இருக்கவங்களுக்கு. ஸோ கண்ட்ரோலாக இருக்கும்போது ஆல்மோஸ்ட் லைக் நார்மல் பர்சனோட வரலாம். ஸோ இது எப்படி வந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ எல்லா சுகர் நோயாளிக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு வந்து நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சுகர் செக் பண்ணுவாங்க, சாப்பிட்ட ஒரு செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஃபாஸ்டிங்ன்றது ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு கண்ட்ரோலாக இருக்கணும். எப்போவுமே அந்த லேப் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 110 கீழே இருக்கும் சொல்லும். பட் அட்லீஸ்ட் மினிமம் 140 மெயின்டைன் பண்ண வரணும். அதே மாதிரி இன்னொரு டெஸ்ட் இம்பார்ட்டன்டாக இருக்குது, பேர் HbA1cன்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களோட 3 மாதத்தோட ஓவரால் கண்ட்ரோலை சொல்லும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 to 7க்குள்ளே மெயின்டைன் பண்ணணும் ரேஞ்சு. ஸோ எப்போ வந்து நம்ம டேஞ்சர் சைன் அப்படின்னு சொன்னால் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8க்கு மேலே இருந்தால் உங்களோட ஹார்ட் ஹெல்த் மோசமாக சான்ஸ் இருக்குது. இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா இதனுடைய சிம்டம்ஸா, அறிகுறியா நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் சார்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரன்றது கண்டுபிடிக்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சைன். இப்போ வந்து ஏஜ் குரூப் வந்து டிஃப்ரென்ஸே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் ஒரு 20 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 வயசு இருக்கவங்க மேலே தான் வரும். ஸோ அதெல்லாம் இருக்கவங்க தான் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். ஆனால் இப்போலாம் இந்த டயட், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் தாண்டி ஒரு 30-20 வயசுலேயே எல்லாம் வருது. என்னோட இயர்லியஸ்ட் பேஷன் வந்து ஒரு 24 இயர்ஸ் ஹார்ட் அட்டாக் வந்தது. ஸோ அவங்களாம் இருக்கும்போது பார்க்கும்போது நம்ம அது சைனை கண்டுபிடிக்கின்றது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ன்றது நெஞ்சில், செஸ்ட்டில், சென்ட்ரலில் வலிக்கும். ஸோ வலிக்கும் போது உங்களுக்கு அதோடு சேர்த்து அந்த வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். அது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா சடனாக இல்லை, கொஞ்சம் கிராஜுவலாக ஸ்டார்ட் ஆகி ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். குறையிறதுக்கு டைம் ரொம்ப அதிகமாகும். அட்லீஸ்ட் மோர் தென் 10 minutes to ½ hour அந்த மாதிரி ஆகும். அதே மாதிரி கூட ஸ்வெட்டிங், ஒரு ஆங்ஸைட்டி, உங்களுக்கே ஒரு நம்ம செத்துருவோமோன்னு ஒரு பயம், அந்த மாதிரி ஒரு இது. அது போக நம்ம லெஃப்ட் ஹேண்டில் ரேடியேட் ஆகிற பெயின், அது மட்டும் லிமிட்டேஷன் விடாமல் முதுகு பின்னாடி, வயிற்றுக்கோ இதெல்லாம் வரலாம். இது கூட சேர்த்து நமக்கு வாந்தி வர மாதிரி இருக்க சென்சேஷன், நாசியான்னு சொல்கிறது. ஸோ இது எல்லாமே இருக்கலாம். ஸோ இது சுகர் இருக்கவங்களுக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டாக யோசிக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு சம்டைம்ஸ் இந்த வெயின் வந்து ரொம்ப வராது, ஆனால் ஸ்வெட்டிங் மட்டும் ரொம்ப இருக்கும். அதே மாதிரி ஒரு லைட் ஹெட்னஸ், ஒரு தலை சுத்து மாதிரி ரொம்ப இருக்கும். ஸோ இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க, அது மாதிரி எது இருக்குனாலும் அவங்களும் ஒரு வாட்டி அதை பற்றி யோசிக்கணும். செக்கப் உடனே இமீடியட்டாக பார்க்கணும். ஸோ இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்றது இம்பார்ட்டன்ட்.
ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கு, நான் நிறைய பேர் வந்து ஏதாவது செக் பண்ணி இல்ல அவன் அந்த சொல்லுவாங்க. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்க்கும் ஹார்ட் அட்டாக்குமே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறது நம்ம நல்லா பார்க்க, நெஞ்சு எரியறது ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு கரெக்டான ஒரு சிம்டம் ஹார்ட் அட்டாக்னா நம்ம எப்படி சொல்ல முடியும்? குத்துதல் அப்படிங்கிறதா இல்ல பெயின் பெயின் அப்படின்னு? தான் சொல்லுவோம். குத்துதல் நீங்க கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணீங்க. எப்படின்னா குத்துதல்னு வரும்போது மோஸ்ட்லி கேஸாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பொசிஷன் சேஞ்ச் பண்ணும்போது வேரி ஆகும். ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸில் செட்டில் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒரு இடத்துல சேஞ்ச் ஆகும். ஒரு பாயிண்ட்ல இருக்கும், அது கேஸ் பெயின்னா வேற இடத்துல மாறும். அதுவே செஸ்ட் பெயின், ஹார்ட் அட்டாக் ரிலேட்டட்னா அந்த இடத்தோட சேர்த்து உங்களுக்கு ரேடியேஷன் பெயின் எல்லா இடத்துலையும் வரும். ஸோ அது எல்லாமே ரிலேட்டட் டு ஹார்ட் அட்டாக். ஸோ இது கொஞ்சம் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ முதல் முறையா ஒருத்தவங்களுக்கு வந்து நெஞ்சு வலிக்குது அப்படின்னா அது எவ்வளோ நேரம் அந்த பெயின் இருக்கும்? எவ்வளோ தூரம் இருந்தா அது ஹார்ட் பெயின் நம்ம எடுத்துக்கலாம்? ஸோ இது வந்து ஒரு ரிலேட்டிவ் கொஸ்டின் தான். எல்லாருக்கும் வந்து இது இல்லை. ஏன்னா ஈச் ஹியூமன் நேச்சர், பாடி எல்லாமே ஜெனட்டிக்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி யூனிக்காக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஹார்ட் அட்டாக் பெயின்றது ஒரு 5 to 10 மினிட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த பெயின் வந்து செட்டில் ஆகிறது மோஸ்ட்லி ட்ரக்ஸ் வச்சு தான் இருக்கும். அது தன்னால் செட்டில் ஆகும், இல்லைன்னு இல்லை. மோஸ்ட்லி ஒரு 5-10 மினிட்ஸ் ரேஞ்சில் வரும். இதே உங்களுக்கு வேற ஏதாவது பெயினாக இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே செட்டில் ஆகும். ஸோ பிரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குமா டாக்டர் அந்த டைம்ல? கண்டிப்பாக பிரீத்திங் டிஃபிகல்ட்டின்றது ஒரு அசோசியேட்டட் இம்பார்ட்டண்டான ஒரு ஃபைண்டிங். ஒரு நமக்கு மூச்சுடைக்கே கஷ்டமாக இருக்குது, இல்லை நம்ம இருக்கிற ஆக்சிஜன் நமக்கு நிறைய தேவைப்படுற மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்றதெல்லாம் ஒரு அறிகுறி. இதெல்லாம் வரும் அப்படின்னு ஒரு இருக்கு. ஸோ இப்போ நீங்க சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் வந்து எல்லாருக்குமே காமனான சிம்டமா இருக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குமா? இது நல்ல இம்பார்ட்டண்டான கேள்வி. பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சென்டரில் மட்டும்தான் வரும், வேர்வை இருக்காது. சில பேர் சைடு ஃபுல்லாக வரும், சில பேருக்கு முதுகில் இது இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வேரிடான ஒரு இதுதான். இது எல்லாச்சும் வச்சு ஒரு அப்ராக்சிமேஷனாக சொல்கிறது தான் எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் இந்த எல்லாமே, இந்த சயின்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா நம்ம பார்க்கறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்போ தொடர்ந்து ஒரு சில பேருக்கு 2 அட்டாக் 3 அட்டாக் வர்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இப்போ முதல் முறை அட்டாக் வந்தவங்களுக்கு அதே மாதிரியான பெயின் அண்ட் சிம்டம் தான் செகண்ட் அட்டாக்லயுமே இருக்குமா? இல்லை, கம்மியாகும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஆனால் வந்து ஹியூமன் பாடி இஸ் ரியலி கிஃப்டட். அவங்களுக்கு வந்து ஒரு நேச்சர் அவங்களுக்கே கண்டுபிடிக்கிற ஒரு திறமை வரும். இப்போ ஒருத்தவங்க அட்டாக் ஆகி ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்கன்னா யூஸ்வலி அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, இதுதான் இருக்கும், எனக்கு அப்படி இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த சேம் அந்த மூச்சு திணறல், அதே அந்த ஸ்வெட்டிங், அதே மாதிரி இந்த வலி, அது ஒரு அவங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு மெமரி பவர் மாதிரி தான். அதை பார்த்து சொல்லி இது பண்ணுவாங்க. ஸோ அதை மோஸ்ட்லி அவங்களால கண்டுபிடிக்கணும். ஆனால் அது எப்படின்னா ஒரு டைம் கம்மியாக தான் ஆகும், அதிகமாக வரதை விட. ஓகே, இப்போ நம்ம குறிப்பிட்டு வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு பேசுறதுனால உணவு கட்டுப்பாடுல நம்ம ஏதாவது மாற்றம் பண்ணும்போது சர்க்கரை நோயாளிகளுக்கு இதய நோய் வர்றதை தடுக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்குது. இப்போ சுகர் கண்ட்ரோல் பண்ணுறது தான் மெயின் ஐடியா. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபாஸ்டிங் சுகர் லெஸ் தென் 140, HbA1c less than 7.5, இதெல்லாமே வந்து ஒரு ரிலேட்டிவ் ஃபேக்டர் எப்படி கண்ட்ரோலாக வச்சுக்கிறது தான். ஸோ இது இன்டெரக்ட்லி ரிலேட்டட் சாப்பிட்ற நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதை பொறுத்து தான். இப்போ ரெகுலர் டயட் லைக் 3 times கரெக்ட் டைமில் எடுக்கிறது, அந்த கரெக்டான ஒரு அந்த சின்காடி ரிதம் சொல்லுவாங்க, அது கரெக்டாக அந்த 8 o'clock ஒரு எடுத்துக்கிறது, மத்தியானம் சாப்பாடு 1 மணி to 2 மணி, நைட் சாப்பாடு ஒரு பிஃபோர் 9 o'clock, அது மாதிரி ஒரு கரெக்டான ஒரு ரிதமோடு எடுத்துக்கிறது. அது போக நம்ம வந்து டயட்டில் நாட் மச் ஆஃப் சுகர் விச் இஸ் கோனா ஆக்சுவலி எப்படி ஹெல்ப் பண்ண போதோ இல்லை யார் அதிகப்படுத்தோ அதை கம்மி பண்ணுறது. பேசிக்லி எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம வந்து டயட்டில் வந்து நம்ம அதிகமாக ஜங்க் ஃபுட்டோ இல்லை அன்னெசரி கார்போஹைட்ரேட் இருக்க மாதிரி ஃபுட்டோ அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது போக ஃப்ரூட்ஸுன்றது எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, அந்த சுகரை அதிகமாக்காத ஒரு சுகரை டெய்லி எடுத்துக்கிறது ஒரு நல்ல ஒரு அட்வைசபிளான ஒரு சிச்சுவேஷன். இப்போ ரொம்ப காமனா வந்து டயபெட்டிஸ் வந்தவங்க எல்லாருக்குமே வந்து கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியும், பிபி கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது. இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதுனாலையும் ஹார்ட் அட்டாக்கான சான்ஸ் அதிகமா டாக்டர்? கண்டிப்பாக. இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி அத்ரிஸ்க்ளோரோசிஸ் சட்டம், அந்த வந்து அந்த படிமானம் ஆகும் இந்த இரத்த குழாயில் அப்படின்றது, இது பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சரோட இன்ஃப்ளமேஷன் தான். வந்து நிறைய நம்ம கொலஸ்ட்ரால், இந்த லிப்பிட்ஸ், இந்த ஃபேட் நிறைய எடுக்கும்போது அது அதிகமாகும். பாடியோட ரியாக்ஷன் தான் அந்த படிமான ஆகி அத்ரிஸ்க்ளோரோசிஸ்ன்ற வருது. அது ஆக்சுவலி என்னது, கொழுப்பா டாக்டர்? எக்ஸாக்ட்லி. ஸோ அது வந்து நான் கம்போசிஷன், பாடியோட ஃபைட் அந்த இதில் வரும்போது அதிகமாக இருக்கும்போது தான், எதுவுமே வந்து நார்மல் லெவல் தான். ஸோ அதில் அதிகமாகும் போது தான் அந்த இது வருது. ஸோ அது ஆகும்போது இட் வில் கெட் செடிமெண்டட். ஸோ அதனால் கொலஸ்ட்ரால் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு அதிகமான இது தான். எப்பவுமே என்னோட ரெக்கமெண்டேஷன் எப்பவும் கொலஸ்ட்ரால் வந்து அட்லீஸ்ட் ஒரு 35 இயர்ஸில் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கணும் எல்லாரும். ஆனால் இப்போ வந்து ஹார்ட் அட்டாக் இந்த ஹையர் ரைஸ் எல்லா இடத்துலையும். அது போக அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ், அட்லீஸ்ட் 3 yearly once செக் பண்ணி உங்கள் லெவல்ஸை பார்த்துக்கணும். மோஸ்ட்லி ஒரு பார்டர் லைன் ரேஞ்சில் இருக்கும்போது டயட்டில் கண்ட்ரோல் பண்ணலாம். பார்த்த உடனே மாத்திரை சொல்லிடுவாங்க நம்ம அப்படின்னு சொல்லி டாக்டர் பயப்பட வேண்டாம். அதுக்கு பதில் நம்ம வந்து செக்அப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டயட்டை நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்லீஸ்ட் அதுக்காக நம்ம கான்ஷியஸ் ஆகும். ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் கொலஸ்ட்ரால் செக் பண்ணி ஒரு 35லேருந்தே ஆரம்பிச்சு நல்லது. சுகர் இருக்கவங்க முன்னாடி செக் பண்ணுறது நல்லது. அவங்க எப்போ சுகர்னு டயக்னோஸ் பண்ணுறாங்களோ அவங்க அப்போவே கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் கண்ட்ரோலாக செக் பண்ணுறது நல்லது. அப்படி இல்லாதவங்க ஒரு 35லேருந்து ஆரம்பிச்சு ஒரு எவ்ரி இயர் ஆர் 3 years ஒன்ஸ் செக் பண்ணி இது பண்ணணும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன மாதிரியெல்லாம் வரும், அதுக்கு அவங்க என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர்.